இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் பிளாக்டு பான்ஸ். பிளாக்டு பான்ஸ்னா பான் எல்லாமே ஒன்றாவே இருக்கும், கேப்சர் பண்ணுறதுக்கு பீஸு கிடையாது, ட்ரா ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரானா என்ன, ஸ்டேல்மேட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எல்லா பான்ஸுமே பிளாக்கில் இருக்குது, அதாவது ரெண்டு பீஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்னா இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ யாருமே உள்ளேயும் வர முடியாது, வெளியிலையும் போக முடியாது. ஸோ அந்தந்த பீசஸ் வந்து எல்லாமே பிளாக்கில் நிற்கும். அதாவது எதிராளி நின்றுட்டு இருப்பாங்க, அதாவது நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப யாருக்கும் அட்வான்டேஜ் கிடைக்காது. அப்படி அட்வான்டேஜ் கிடைக்காதப்ப கிங்கை வந்து நம்ம மூவ் பண்ணி வெயிட்டிங் மூவ் நிறையா நம்ம போட்டு கொஞ்சம் சில மூமெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றி அது மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ பார்ப்போமா, இப்போ நம்ம நிகழ்ச்சி அன்பான நேயர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். பான் வந்து G3 மூவ். பான் இப்போ G3 மூவ் பண்ணிங்கன்னா F4 கண்ட்ரோல் ஆகுது, G4 கண்ட்ரோல் ஆகுது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், H6 மூவ் பண்ணுறான். இப்போ அவன் H6 மூவ் பண்ணால் G5 கண்ட்ரோல் ஆகுது. ஸோ ஆல்ரெடி மற்ற ரெண்டு ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது, ஸோ G5 கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், F4 நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். சரியா? இப்போ F4 கண்ட்ரோல் பண்ணால் இப்போ இந்த பான் நான் நவுத்தினோன்னா நான் இப்படி வருவேன், பிளாக் இங்கே வருவான். ஸோ அப்போ ரெண்டு பான் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த பான் நான் வர தடுக்கணுன்னா நான் இந்த H4 பானை நவுத்திடுறேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த பானை கொண்டு வந்துட்டு இந்த பானை சென்டராக கொண்டு வருவான். ஸோ அப்படி கொண்டு வர்றது அவன் கொண்டு வருவான். நான் அப்போ வந்து ஒரு வெயிட்டிங் மூவ் கொண்டு வரேன். இப்போ இந்த வெயிட்டிங் மூவ் எதுக்காக, இந்த வெயிட்டிங் மூவ் நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து எந்த பீஸ் வந்து எந்த டைரக்ஷனில் எனக்கு அட்டாக் நான் போடுறேன் அதோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் பண்ணணும். ஸோ அது ரிலேட்டடாக நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கிங் நவுத்தணுன்னா இந்த பீஸை நான் நவுத்திடுறேன். சரி, இப்போ நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரெயினில் வந்து பிளான் பண்ணீங்க, இதை வெட்டினா இதை வெட்டுவோம், இதை வெட்டினா இதை வெட்டுவோம். ஸோ இந்த பானும் இங்கே இருக்கும். அப்படியா? அப்படிங்கிறப்ப நான் இப்போ வெட்டாமல் போகலாம், இல்லை இதையும் நான் நவுத்தலாம், அப்படி கூட நான் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் போகிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி வரும், H into G5, H into G5, F into G5, F into G5. ஸோ G5 மூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பான் மூவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட்டை வந்து தவறுதல இதை நவுத்திட்டாருன்னா இதை நான் பிடிக்க முடியாது. ஸோ இந்த பானை கூட நம்ம ஒரு பானை ஃப்ரீயாக கொடுத்துட்டு கூட நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அதை நகர்த்தாம இப்போ நான் வந்து இதை வெட்டிடுறேன், அவரும் வெட்டுறாரு, இப்போ நானும் வெட்டுறேன், அவரும் வெட்டுறாரு. ஸோ இந்த மூவ் நான் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த மூவில் பார்த்தீங்கன்னா இப்போ கிங் வந்து எந்த ரேங்க்கில் இருக்கு, 3வது ரேங்க்கில் இருக்கு. சரியா? கிங் இப்போ பார்த்தீங்கன்னா F5ல 3rd ரேங்க். ஸோ கிங் இஸ் ஆன் F3 ஸ்கொயர். இப்போ கிங் மேலே வராரு. ஸோ இப்போ அந்த பானை எதுவுமே நான் மூவ் பண்ணாமல் சும்மா நான் வெயிட்டிங் மூவ் பண்ணுறேன். அதாவது அந்த பானுக்கு பக்கத்தாப்பில் போனால் வந்து தூரத்தில் போக முடியும். ஸோ அதனால் நான் பான்லேருந்து தூரத்தில் இருந்துட்டு நான் வெளில வரேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ கிங் இங்கே வந்துட்டாருன்னா இங்கே வந்து பிடிச்சிருவாரு. ஸோ நான் பானை புஷ் பண்ணிக்கிறேன். அப்படி நான் பான் புஷ் பண்ணேன்னா கிங் இங்கே வருவார், நான் இப்படி கீழே போனேன்னா இவர் மேலே வந்துடுவார். ஸோ நான் இப்படி வர்றேன், அப்போ இங்கே வர முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது G5ல உள்ள பான் இருக்கு. ஸோ இந்த G5ல பான் இருந்துச்சுன்னா கிங்கை வந்து வெர்டிக்கல் ஆப்போசிஷன் அப்படிங்கிற வெர்டிக்கல் ஆப்போசிஷன் மெத்தடில் நம்ம குயினை கெயின் பண்ணலாம். ஸோ வெர்டிக்கல் ஆப்போசிஷன் போட்டுட்டு கிங்கை வந்து நம்ம பின்னாடி தள்ள எனக்கு வந்து வெற்றி உறுதியாகும். ஸோ இப்போ அதை பார்ப்போம். இப்போ நான் மூவ் பண்ணதுக்கு ஒன்று கிங் வந்து இங்கே போவார், இல்லை இங்கே போவார். இப்போ இங்கேருந்து இங்கே போனார்னா நான் இதை பிடிச்சிருவேன். ஸோ இதை நான் பிடிச்சிருவேன். சப்போஸ் இங்கேருந்து இங்கே வர்றாரு, இப்போ இங்கேருந்து இங்கே வர்றாருன்னா நான் இங்கே போயிட்டு இங்கே வரலாம், இல்லை இங்கே போயிட்டு இங்கே வரலாம். ஸோ கிங் இங்கே வந்துட்டு இங்கே வரலாம், இல்லை இங்கே வந்துட்டு இங்கே வரலாம். அப்போ என்னோடய மூவை நான் ரொம்ப வெயிட்டிங் மூவ் பண்ணுறேன். நீ என்ன வேணால் மூவ் பண்ணிக்கோ, நான் அடுத்ததை எனக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இந்த மூவ் நான் பண்ணுறேன். இப்போ கிங் என்ன ஊத்துறாரு, நான் இப்போ என்ன பண்ணுறேன்,
நான் ஒரு நிமிஷம், நான் இங்கேருந்து இங்கே வந்துக்கிறேன். இப்போ கிங் இங்கே வர்றாரு. சரியா? இப்போ நான் இங்கே வந்துட்டேன்னா, இப்போ சப்போஸ் நான் இங்கே வந்தாலும் கிங் இங்கே போயிடுவார், இங்கேருந்து இங்கே வந்தாலும் கிங் இங்கே போயிடுவார். அதுக்கப்புறம் நான் அந்த பானை கேப்சர் பண்ணிடுவேன். இப்போ பாருங்களா, இப்போ கிங் G7 இருக்கு. இப்போ கிங் G7னா இப்படி இருக்கிற கிங்கை நான் இப்படி கொண்டு வரணும். அதாவது இந்த மெத்தடில் நான் கொண்டு வரணும். இந்த மெத்தடில் நான் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? நான் எதிராளி எந்த மூவ் பண்ணுறானோ அதுக்கு தகுந்தாப்புல நான் மூவ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் செய்யணும். அது என்னன்னு பண்ணலாமா பார்க்கலாமா? இப்போ நான் அந்த மூவ் பண்ணுறான். இப்போ கிங் இதை நவுத்தினார்னா நான் அந்த பான் புஷ் பண்ணிடுவேன். சரியா? இப்போ திரும்ப கிங் நவுத்தினார்னா நான் பான் புஷ் பண்ணிடுவேன். ஸோ கிங் இங்கே மூவ் இருக்குது, இங்கே மூவ் இருக்குது, இங்கே மூவ் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். இப்போ கிங் இங்கேன்னு ஓடுறாருன்னா நான் கிங்கை நவுத்துவேன். ஸோ கிங் இங்கே வர முடியாது, கிங் இங்கே தான் வர முடியும். அப்படிங்கிறப்ப நான் பான் புஷ் பண்ணுறேன். ஸோ அப்படி கிங் மூவ் பண்ணால் இப்போ கிங் வந்து இங்கே H7 வருது. ஸோ H7 இங்கே மூவ் பண்ணால் ஒயிட் கிங் எங்கே போகணும்? ஒயிட் கிங்கு இங்கே போனால் பான், சப்போஸ் ஒயிட் கிங் இங்கே வந்துட்டாருன்னா ஆச்சுட்ரா. ஆனால் அதை பண்ணக்கூடாது. பண்ணாமல் என்ன பண்ணணும்? இப்போ இந்த கிங் இங்கே இருக்கு. ஸோ இந்த கிங்கை நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே நம்ம நகர்த்திக்கிறோம். ஏன் நம்ம நகர்த்தணும்? ஸோ அடுத்தது நான் குயினு இல்லை நான் ரூக்கை நான் நகர்த்த போகிறப்ப எனக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ குயின் ஆர் ரூக் வந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே எனக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அப்படி கண்ட்ரோல் ஆனிச்சுன்னா நான் மேட் பண்ணுறது கூட எனக்கு வசதி இருக்குது. ஸோ இங்கே நவர முடியாது, இங்கே நவர முடியாது, இங்கே தான் போகிறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரூக்கை வச்சு மேட் பண்ணுறேன். சிங்கிள் ரூக் மேட் பாசிபிள் எப்படின்னு பார்ப்போம். திரும்ப எப்படி வந்துட்டாருன்னா நான் மேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ அவர் வந்து இப்படி போகிறாரு, நான் இப்படி வரேன், திரும்ப இப்படி வரேன், இப்படி வரேன், வராரு. இப்படி கூட நம்ம மேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ரூக்கை வச்சு எப்படி மேட் பண்ணுறோங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். இல்லை சப்போஸ் அவர் இங்கே இருக்கார், அங்கே இருக்கேன், எப்படின்னு நான் நவுத்துறேன் இந்த மாதிரி மூவுக்கு. ஸோ இந்த மாதிரி வருவேன். ஸோ இப்படி கூட நான் மேட் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. நன்றி, வணக்கம்.